நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊர்லேயே இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர் போட்டின்னு சொல்லலாம். நீங்களே நிச்சயமாக பார்த்துருப்பீங்க, பின்னாடி ரேக்லா வண்டிங்களெல்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம பெண்களெல்லாம் சேர்ந்து இந்த ரேக்லா வண்டி மேலே உட்காந்து ரேஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 டீம்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த காம்படிஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரேஸ் மாதிரி. இப்போ பிங்க் டீமில் இருக்க ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்கள் டீம் தான் வின். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த டீம் வின். ஓகே, ஆனால் 8 பேரும் மொத்தமாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் ஒரு வண்டி அங்கே காத்துட்ருக்கு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் முன்னாடி அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனாலும் கேட்குறேன், எப்போயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? படங்களில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்களே பண்ண போறீங்க. சார் படத்துல நிறைய வரும் இந்த மாதிரி ஓபனிங்ல எல்லாம். படத்துல பார்த்தாச்சுல, அப்ப நம்மளும் ஈஸியா பண்ணிரலாம் இல்லையா? இல்லங்க, ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வரப்ப பாட்டா கண்டு வருவோமா என்ன தெரியல. சரவண சேர்த்து வச்சிட்டு வில் கம் பேக். நீங்க இப்படி தான் பில்ட் எல்லாம் தருவீங்க, ஆனா போட்டின்னு வந்த உடனே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க, எங்களுக்கு தெரியும். உங்க நம்பிக்கைக்கு I love that. Thank you so much. சரி வினேதா, நீங்க சொல்லுங்க. எக்ஸைட்டடா இருக்கீங்களா, பயந்து இருக்கீங்களா? பயந்தெல்லாம் இல்ல, ஆனா ஜெனரலா ரோட்ல மாடு போனாலே லைட் நான் அப்படியே இப்படி போய் ஓடிடுவேன். ஆனா மாட்டு வண்டியில உட்காந்து ரேஸ்னா இட்ஸ் a different experience. I'm looking forward to it. All right, super. குஷ்பு மேடம், இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு சென்னையிலலாம் மாட்டு வண்டி பாக்குறதே இப்பெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேஸ், அதுல 2 மாடு, ரொம்ப நான் நிஜமா என்ஜாய் பண்ண. அந்த மேல நீங்க உட்கார்ந்து அந்த மாடு மேல நான் உட்கார்ந்து அவங்களுக்கு இன்னும் ரேஸ் என்ன கான்செப்ட் புரியலன்னு நினைக்கிறேன். எஸ், கான்செப்ட் தெரியும், நிச்சயமா தெரியும். நான் சேர் அப் பண்ண போறேன். the more I cheer up, மாடு வந்து மோட்டிவேட் ஆயிட்டு பயங்கரமா ஓடிச்சுனா நான் வின்னு தெரியும் எனக்கு. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸைட்டடா இருக்கு, பார்க்கலாம். நல்லா நீங்க வந்து நல்லா ஓடுமா? போன டாஸ்க்ல விளையாட போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளையாட போறேன், நான் வாயே திறக்கலங்க. இந்த வாட்டி ப்ளீஸ் காட்டணும் அப்படினு நான் என்டர்டெயின் பண்ண. I really enjoyed. அதையும் நான் வந்து லைக் பண்ண, நிறைய பேர் லைக்கும் பண்ணிருந்தாங்க. சோ இது வந்து என் கையில இல்ல, மாடு கையில தான் இருக்கு, மாடு கால்ல தான் இருக்கு. ரிக்வெஸ்ட் தான், இங்க இருக்க இந்த கவுஸ பயம்புத்திடாதீங்க. எல்லாரும் என்ன நினைச்சோம்னா நாங்க ஒரு ஓரமா நின்னு கை தட்டி வேடிக்கை பார்க்க போறோம் தான் நினைச்சோம். சர்ப்ரைஸ் இருக்கணும்ல, அதனால இவ்வளவு நேரமா நீங்க சொல்றது தான் தெரியும். நாங்க அதுல ஏறி இது பண்ண போறோம். சோ எல்லார் மூஞ்சிலயும் ஒரு டிஃபரண்டான ரியாக்ஷன் இருக்கு. சோ பார்க்கலாம். எனக்கு ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெறும் ஆங்கரா வந்திருக்கேன்னு. நல்ல வேளை ஒரு கண்டஸ்டண்டா வந்திருந்தேன்னா இந்நேரம் அவ்வளவுதான் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். ஸோ எனிவே, ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஓகே, நீங்க எல்லாம் ரேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா யார் எந்த வண்டியில போய் உட்கார போறாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். என் கையில வந்து இந்த சிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க முதல் சிட் எடுங்க. என்ன நம்பர் வருதோ அந்த வண்டியில போய். லக்கியா எடுக்க வேணாமாங்க? சூப்பர். லக்கியா என்ன நம்பர் எடுத்தீங்க? 4. நம்பர் 4. அப்ப நீங்க நம்பர் 4 வண்டியில போய் உட்கார்ந்துக்கோங்க. ஓகே, சேர் பண்ணலாம் மேம். கம் ஆன். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே வினேதா, உங்களோட லக்கி நம்பர் 3. மேகி, நீங்க எடுங்க. 2.
இருக்கிறது 2 சிக்ஸ் தான். இது நானே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துலாமா இல்லை நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க? நாங்களே செலக்ட் பண்ணுறோம். சரி, ஓகே. ரேஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட 8 லவ்லி லேடிஸும் பின்னாடி போய் உட்கார்ந்துட்டாங்க. நிச்சயமா எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அதோட சேர்ந்து பயந்து கூட உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சன் நீங்க வந்தே ஆகணும். அது நம்மளோட ஹீரோ விஷால். அண்ட் அவர் வந்துட்டாரு. ஓகே, நம்ம லேடிஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ரேஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ சார் வந்து நிச்சயமாக இந்த வர்டிங்லலாம் சரியாக இருக்கா, இந்த ஸ்டைலெல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி போயிட்டு வர போகிறாரு. ஸோ டேக் a look at that. உங்களுக்கெல்லாம் இப்போ புதுசாக இருக்கலாம். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் எம்ஜிஆர் மதகஜ ராஜா படத்தில் வந்து இவர் அண்ணன் வண்டியில் தான் அந்த சாங் சீக்வன்ஸ், நான் சந்தானம் எல்லா ஆர்டிஸ்ட், நிதின் சத்யா, சாரகோபன் ரமேஷ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயின்ஸோட ஒரு சாங் சீக்வன்ஸில் வந்து இந்த ரேக்லா ரேஸ் இந்த வண்டியில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த சாங்கில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் வந்து நின்றுக்கிட்டே வரணும். அது இன்னும் டேஞ்சர் அது. பட் இந்த வண்டி வந்து ரேஸு போகிற வண்டினால ரொம்ப பாதுகாப்பாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டார். இட்ஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரேக்லா ரேஸ் பொறுத்த வரைக்கும், பொங்கல் பொறுத்த வரைக்கும் ரேக்லா ரேஸ் ஒரு பயங்கர ஹைலைட். அந்த ஹைலைட் வந்து தைரியசாலி ஆல் தி ஆங்கர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து நீங்கள் அவங்களே கேட்கலாம். அவங்க எப்படி பயந்தாங்கன்றது அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. உன்னாச்சி பாரு இது வர வேண்டா நவ்வூரு, அண்ணாச்சி மூளை முடிச்சது பொன்னான வேலை. அட வீராப்பும் பொல்லாப்பும் பொலியா போச்சு அம்மம்மா. புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. இவங்க ஆக்சுவலி இவ்வளவு நேரம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? நான் ஓட்ட போறேன். நீங்க ஓட்ட போறீங்க. அங்கதான் ட்விஸ்ட். ஷேர் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு அங்கதான் ட்விஸ்ட். நான் இங்க பொள்ளாச்சி கிளம்பி வந்தது காரணமே இந்த ரேஸ் பார்க்கிறதுக்காக தான்.
அம்மா என் லைஃப்பில் வந்து ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுதாங்க. என்ன மாடு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி நான் லைஃப்பில் பார்த்துருக்கேன். அந்த மாடு வேறு இஷ்டத்துக்கு என்னமோ வெறி பிடிச்சி ஓடுற மாதிரி ஓடிச்சு. என்னால் அதில் உட்காரவே முடியல. அந்த பேக்கில் இருக்க கம்பி ஃபுல்லாக முதுகில் ரெஸ்ட் பண்ணதுனால என்னோட பெயின் ஜாஸ்தியாகிடுச்சு. என்னால் சத்தியமாக ஜீர்ணிக்கவே முடியல. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா விஷாலோட ஒரு ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். சும்மா பசங்க வந்து விளாண்டாரே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்மளோட அழகான பெண்கள் வந்து விளையாட போகிறாங்க. என்ன ஆட்டம்னு யோசிக்கிறீங்களா? வெல், கபடி ஆட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேம் விளையாடுறதுக்கு நம்மளோட 2 டீம்ஸ் நம்ம கூப்பிட்டே ஆகணும். லெட்ஸ் வெல்கம் நீபாஸ் ஒயிட் டீம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எல்லாருமே. நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப ஆமாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாசிட்டிவிட்டி எனக்கு தெரியுது. வின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் நீங்கள் வின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போட்டி போடணும். ஸோ அந்த ஒப்போசிங் டீம் கூப்பிடலாமா? ஓகே, கேன் வி ஹேவ் Vinayta's black team. Okay, Vinayta and team. கபடினா என்ன? எப்படி விளையாடணும்னு தெரியுமா? ரூல்ஸ் கில்லி படம் பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம். என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓடி வரணும், ஒரு லைன் டச் பண்ணா அவுட் அப்படின்னு, அவங்க நம்ம டச் பண்ணா அவுட் அப்படின்னு தெரியும். அதுக்குள்ள இந்த லைனை கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டோம்னா we are safe. எந்த லைன்? இந்த மெயின் லைன். இது மெயின் லைனா? சரி, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஓகே, சத்தியமாக எனக்கு இந்த கேம் எப்படி விளாடணும்னு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து நிச்சயமாக நம்மளோட ஹீரோ தான் கூப்பிட்டு தீரணும். ஓகே, ஸோ கேன் வி ஆல் வெல்கம் விஷால். நீங்கள் எப்படியாவது இந்த கபடி விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? கபடி விளையாடி இருக்கேன். ஸ்கூல், காலேஜ், அப்புறம் ரீசெண்டாக நான் சுந்தர் சார், சந்தானம் எல்லாம் சேர்ந்து ஆடி இருக்கோம். மதகஜராஜா ஷூட்டிங்க்கு அப்புறம்லாம். ஓ, அப்போ வந்து நீங்கள் படத்தில் எப்போதுமே உங்களுக்கு 2 ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கேம் விளையாட போது அந்த 2 ஹீரோயின்ஸ் அப்படியே உங்கள் டீம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கேட்டு அது நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்கு. நான் 3 ஹீரோயின் ஒரு படத்தில், 2 ஹீரோயின் இன்னொரு படத்தில். சத்தியமாக என்ன இனிமேல் ஒன்லி ஹீரோ சப்ஜெக்டாக வெறும் ஆம்பளைங்க தான் படம் முழுக்க. பொங்கலை பற்றி பேசும்போது வந்து உங்களோட படம் சம்மர் வந்து ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தில் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் பார்க்காத விஷால அந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? See, first thing to start off, ட்ரெய்லர் வந்தோடனே நிறைய பேர் டபுள் ஆக்ஷனான்னு கேட்டாங்க. அதுதான் படத்தோட இட்ஸ் கோயிங் டு பி, அது ரிவீல் ஆகும் பை த இன்டர்வல் பிளாக், ரிவீல் ஆகும். அது எஸ் ஆர் நோன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் சஸ்பென்ஸ் படத்தில். இட்ஸ் வெரி அவனிவனுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ஏதோ வாண்டட் டு டூ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இந்த ஜானர் நான் பண்ணதே இல்லை. இட்ஸ் த்ரில்லர், எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர்ன்ற மாதிரி. Totally different from what I've done before. Okay, நிச்சயமா ஒரு விஷயம் பார்த்தாலே நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்போம். இப்போ அதுல வேற டபுள் ஆக்ட் இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். எனிவே, ஸோ நீங்க வந்து கபடி விளையாடுறீங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஏதாவது ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டீம் பேரே பிடிக்கலங்க. ஏ டீம், பி டீம், என்ன பிளட் குரூப், என்ன பிளட் டொனேஷன் கேம்ப்க்கு வந்திருக்கும். ஒரு இது பொங்கல் தானே, ஸோ பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே வச்சிருங்க பேர். இந்த பெண்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை வந்து வெண்பொங்கல்னு சொல்லலாம், அவங்கள வந்து சக்கரை பொங்கல். ஆக்சுவலி சக்கரை பொங்கல் சாப்பிட்டா திகட்டிடும் என்ன உண்மையா? ஆனா வெண்பொங்கல் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். வெண்பொங்கல் சாப்பிட்டா யூஸ் பரவாயில்ல, நாங்க அப்படியே இருந்துக்கிறோம். ஓ, இவ்வளோ டீட்டெயில் இருக்கு. சூப்பர். சரி, இங்க 3 பேர் குறையிறாங்க, அங்கே 4 பேர் குறையிறாங்க. ஆக்சுவலாக 7 பேர் வேணும் ஒரு டீமுக்கு. ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த ஊர்லேருந்து டோட்டலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா 7 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்.
ஸோ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் இவங்களோட ஆடுறதுக்கு ஒரு சந்தோஷமா. சூப்பர் சொல்யூஷன். இதுக்கு கை தட்ட வேண்டாமா? எவ்வளவு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு நம்மளுக்காக. இப்போ இந்த வெண்பொங்கல் டீம் அந்த 3 பிளேயர்ஸ் வாங்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம் சக்கரை பொங்கல் டீம் சார்பா வாங்க. ஓகே, இப்போ சமீனா கோச்சை கூப்பிட்டோம்னா வில் ஸ்டார்ட் தி கேம். ஆல்ரைட், ஓகே. கோச் சார் வந்துடுங்க. ஓகே, டாஸ் போட்டு பாத்துறலாமா? யார் ஃபர்ஸ்ட் வந்து? ஓகே, நீங்க டீம் கேப்டன்ஸ் வந்துடுங்க. நீங்களே கேப்டன் சொல்லுங்க. and வினேதா, ஹெட்ஸா டெயில்ஸா? டெயில்ஸ். டெயில்ஸ். ஓகே, டெயில்ஸ். ஓகே, உங்க பொசிஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்கரை பொங்கல் கேப்டன் தீபா. ஐயோ, சக்கரை பொங்கல் 1 point towards சக்கரை பொங்கல். அடுத்து ரைட் போலாம் மேடம். வெண்பொங்கல். கேப்டன் ஃபர்ஸ்டே இறக்கிட்டாங்க பாருங்க, எவ்வளவு தைரியம். ஒன் பாயிண்ட் தான் வெண்பொங்கல். தொட்டுட்டு போயிடலாமா? தொட்டுட்டு அப்படியே ஓடி போயிடலாம். இல்ல அவங்க சும்மா போட்டு போயிட்டா தெல்கே போய் அவங்க சொல்லலையே கோடு தான் தொட்டாங்க. இப்ப அவங்க வந்து பெட்ரோல் லைன் தாண்டி போய் இல்ல ஆளுத்தோடனே இல்ல. இப்ப ஒருத்தர் வந்தாங்கல்ல, ஒரு மேடம் இந்த பக்கமே போயிட்டு வந்துட்டாங்க. அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் கோச். ஓகே லேடீஸ், நம்ம கோச் சொல்றதா ஃபைனல் டிசிஷன். அவரோட ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்க உள்ள வந்துரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் சக்கரை பொங்கல் டீம் ரைட் போங்க. அவங்க இருக்க ஹைட்டுக்கு இவனால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து அவுட் ஆஃப் பண்ணி போறாங்க. ஓகே, சக்கரை பொங்கலோட பாயிண்ட்ஸ். அணி இப்பொழுது 2 பாயிண்ட்களை எடுத்து முன்னிலையில் இருக்கிறது. வந்துட்டாங்க பொள்ளாச்சி புயல். ஒன் பாயிண்ட் வெண்பொங்கல். 1 பாயிண்ட் தான் வெண்பொங்கல். 1 more point for வெண்பொங்கல். மேடம் நீங்க ஓகே ஓகே, சக்கரை பொங்கல் உங்க டீம்ல இருந்து 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. சொதப்புறீங்க. வெண்பொங்கல் ஆஃப் 3 பாயிண்ட். வெண்பொங்கல்
சக்கரை பொங்கல் டீம் இப்படி வடை வாங்கிட்டு இருக்கீங்களே, 2 பேர் தான் பாக்கி இருக்கீங்க. என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. அதனால நான் வந்து ரூல்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போறேன். உங்களை காப்பாத்துறதுக்காக, உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வின் பண்ணி தரதுக்காக நம்ம ஹீரோ வந்து உங்க சைடுல இருந்து ரேடுக்கு போக போறாரு. சும்மா இருங்க. ஹீரோ அதானே உங்க வேலையே. பாவம் பொண்ணுங்க பாருங்க, 2 பேர் தனியா தவிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாக்கும்போது நல்லாதாங்க இருக்கு. அங்க போனா இன்னும் சூப்பரா இருக்கும். 1 2 3 4 5 6 7 பெண்கள் இருக்காங்க. கேளுங்க, சக்கரை பொங்கல் டீம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வெக்கப்படுறாரு. பொண்ணுங்கிட்ட தோத்தா அசிங்கமா போயிடும். வின் பண்ணிடுங்க. ஒரு பாயிண்ட். அந்த கோடால தொட்டுடுங்க. அப்படியே 2 பேர் அடங்கும் பேர்கள் எங்கும் உண்டு. மொத்தமா எத்தனை டீம் அவுட்? எத்தனை பேர் அவுட்? சக்கரை பொங்கல் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் அவுட் ஆயிட்டாங்க. 3 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் லைன் தொட்ட பின்னாடி தான் 2 பேர் தொட்டாங்க. 3 பேர் மட்டும் தான். ஓகே ஜட்ஜஸ் 5 பேர் புடிச்சாங்க. சக்கர் 3 பாயிண்ட். அவர் தொடும்போது 3 பேர். அவர் வந்து அவங்க எல்லாம் ஆல் அவுட் பண்ணிட்டாரு. அவர் தொட்ட பின்னாடி தான் 2 பேர் புடிச்சாங்க. யார் சொன்னா இவங்க வந்து புடிச்சிட்டு சரி போட் சொன்னத நான் பார்த்தேன். 3 பாயிண்ட்ஸ். சூப்பர், வாங்க நீங்க ஆடிக்கோங்க. பாருங்க எப்படி வந்து ஒரு தேங்க் யூ சொல்லல சக்கரை பொங்கல் டீம். இப்போ வந்து ஒரு 3 பேர் அவுட் பண்ணதுக்காக ஒரே ஒரு டான்ஸ் எங்களுக்காக ப்ளீஸ். வெடி சரவடி அடி 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 அதிரடி பொடி 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 ஆக்குயே தோரண எதிரி இல்ல ஆளுடா எதுவும் நல்ல நாளுடா தொட்டதெல்லாம் தூளுடா என் தோரண. அப்படி சூப்பரா போய் ரீடெல்லாம் பண்ணீங்களே. அது அவங்களுக்காக வந்து இறங்கியாச்சுன்னா அவங்க பண்ணியாங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? 7 பொண்ணுங்க வந்து உங்களை புடிச்சு இழுக்குறாங்க. பாருங்க அவங்க வந்து ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா அடுத்ததான் வந்து அவங்க டீமுக்கு போய் நீங்க வந்து ரேட் பண்ணனும். அதுவும் நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே ஃபைன். ஓகே இப்போ ஸ்கோர் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் 5, உங்களோட ஸ்கோர் இஸ் 6, ஸ்டில் ஆன் லீட். ஓகே சோ உங்க டீம்ல இருந்து இப்போ யார் ரேடுக்கு போறா? பனிமலர் இறங்கிட்டாங்க. கபடி 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 தொட்டாங்கம்மா. சக்கரை பொங்கல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சைடு மாறிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. ஓகே இப்போ வந்து சைட் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து யார் அதிகமா பாயிண்ட்ஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சிம்பிள். இப்போ யார் ஃபர்ஸ்ட் ரேட் போறா? இப்போ வெண்பொங்கலுக்கா ரைடு போறாங்க. நீங்க கேட்ச் போட்டீங்கன்னா மேடம் நீங்க வின்னிங். அவங்க ஏதோ ஒரு பிளானிங்ல தான் சொல்லவே இல்ல. 1 பாயிண்ட் சக்கரை பொங்கல். ஓகே கேப்டன் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கோங்க. நெக்ஸ்ட்
நீங்க தான் போணும். நீங்க you still out பாயிண்ட் கிடையாது அந்த நெக்ஸ்ட் ரைட் சக்கரை பொங்கல். யாருமே போனஸ் பாயிண்ட் ட்ரை பண்ண மாட்டீங்க. 1 பாயிண்ட் தான். குஷ்பு 1 பாயிண்ட் தான் சக்கரை பொங்கல். நீபா டச் பண்ணாம போனா. அப்படிதான் நீபா. டச் பண்ணிட்டு போனா பாயிண்ட் இல்ல. புடி புடி புடி. ஒரே ஒரு லைட்ல டச். ரம்யா பாருங்க ஒரு கொலவெடில இருக்காங்க. போய்டு அந்த டைம் ஓவர் டைம் ஓவர். டைம் ஓவர். நெக்ஸ்ட். இல்லை மேடம் புடிச்சிருந்தா தான் பாயிண்ட் வரும். போடா போடா ரைட் வரலாம் வரலாம். அவுட் அவுட். 1 பாயிண்ட் தான் சக்கரை பொங்கல். ரெண்டமா கம் கம் கம். வெண்பொங்கல் சூப்பர் கேட்ச். 1 பாயிண்ட் தான் வெண்பொங்கல். போயிட்டாங்க. வெண்பொங்கல் ரைடு போங்க. கோடு மட்டும் சொல்லாம யாராவது அவுட் பண்ணிடுவாங்க பார்க்கலாம். மேடம் ரைட் போடல. லெஃப்ட் ரைட் போடல. டைமிங் ஓவர். ரைட் அப் சக்கரை பொங்கல். மேடம் ரைட் வராங்க. இந்த கபடி ஆட்டத்துல அவர் சொல்றதா சட்டம். அடிச்சுங்க பேசாதீங்க அடிச்சுங்க. வெண்பாடு கூட பண்ணிடுவாங்க. ஒன் மோர். ரைட் ரோட். ஏற்கனவே தோத்து இருக்காங்க. விடுங்க. ஒரு ஆள் உள்ள வாங்க மேடம். ரெடி ரெடி. What I telling to cross the line? All right, right. We have to cross the line. இல்ல நீங்க. மூச்சு விட்டு. ஓகே. கபடி 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 ஏ ஃபுல் டீம் இருக்கீங்க. Please. ஃபுல் டீம் இருக்கீங்க. ஃபுல் டீம் இருக்கீங்க. நான் தான் இப்பதான் வந்து ஜெயிச்சு கொடுத்தேன். நீங்க அவங்க டீமுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படினு. நான் அதனால தானே எங்கள் வாழ்வுக்கு இல்ல லாஸ்ட்
காலம் சாட்சி என்னாச்சு ஏதாச்சு தோட்டாக்கள் பூவாச்சு Kabaddi 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 sandana potanch kullangi mol kulli patakan kabaddi kabaddi bangal 3 point kabaddi 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 Sakre Pongal 25 points, Ven Pongal 90 points. யாருன்னு தெரியும் வெண் பொங்கல் உங்களோட ஸ்கோர் 19 பாயிண்ட்ஸ் ஓகே அதுக்கு கை தட்டலாம் சூப்பரா விளையாண்டாங்க நீங்களே கை தட்டிக்கோங்க வேற யாரும் கை தட்ட மாட்டாங்க நம்மளோட இன்னைக்கு வின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் சூப்பர் சூப்பரா விளையாண்டாங்க சாப்பிடுங்க அடுத்து இந்த டீம்ல அதிகமா நான் தான் வின் பண்ணுவேன் தெரிஞ்சு இந்த ஜாங்கிரி மாலை பண்ணிருக்காங்க பிகாஸ் நான் பயங்கர சாப்பாட்டு பைத்தியம் சாப்பிடுங்க थैंक यू அடுத்து வந்து நிச்சயமா நம்ம மேகிக்கு போடணும் அவங்க வந்து அடிவெல்லாம் பட்டு அடிபட்டு அப்படியே சாப்பிடுங்க மனசு தங்கம் ஃபைனலா இவங்க சண்டை போட்டு அந்த டீமை திட்டி என்ன திட்டி நம்ம டிஆர் கோச் திட்டி எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒருத்தவங்க நம்ம ஸ்வேதா அவங்களுக்கு நிச்சயமா இந்த ஜாங்கிரி கொடுத்தீங்கன்னா ஜாங்கிரி மாலைக்கான இவ்வளவு அப்படியே பிடிச்சிரும் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் நாளுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் பொதுவாக எம் மனசு தங்கம் உங்களுக்கு ஜாங்கிரி மாலைனா தோத்து போன டீமுக்கு கத்திரிக்காய் மாலை அதிகமா சண்டை போட்டாங்கன்னா இந்த டீம்ல நம்ம பனிமலர் தான் ரொம்ப 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 போட்டாங்க நான் தானே இதுலயுமா சண்டை உனக்கு நீ வேணா ஜாங்கிரி மாலை கொடுத்துட்டு இது வாங்கிக்கறியா ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா சூப்பரா சண்டை போட்டுங்க குத்திக்கு போ
ஓகே, இதுக்காக தான் இவ்வளோ உழைச்சிங்க. ஃபைனலில் வந்து ஹலோ, அது உங்களுக்கு கிடையாது. கேப்டன் வாங்க. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம்.